அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர மதிய நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 12 மணி. இன்று 24ஆம் தேதி 3ஆம் மாதம் 24ஆம் தேதி பங்குனி மாதம் 24ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை மதிய வேளையில் இணைந்திருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் விசிதாரி ராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. வான்புறாவின் நேரத்துக்காக வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிற ஊழியரை அவர் கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தங்குதடையின்றி ஒன்றும் வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமென், ஆமென். சூத்திரம் 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 ஆண்டவரே. வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானவரனே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே பலவீனமான பாண்டோம் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமேயும் பேலனெண்ணில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் பலப்படுத்தும் வரம் தாருமே வானவரனே வந்தாளுமே இந்நேரமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியில் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல ஆவியானவரைத்தான் இன்றைக்கு நான் முதலாக நான் அவரை வரவழைத்தேன். ஏனெனில் எனக்கு அவருடைய பேலன் அதிகமாக இந்த நாளிலே எனக்கு தேவை. ஆம் இயேசு சுவாமி, பிராவாகிய தேவனே, உடைய ஆவியானவருக்காக உங்களுக்கு கோடி 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 சோத்திரம். என்ன வெலப்படுத்துற பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீரின் மேல் வந்து அமர்ந்து உம்முடைய வல்லமையோடு இந்த நேரத்தை நீர் பொறுப்படுத்ததுக்கா சோத்திரம் சோத்திரம். எல்லா விதமான தடையலும் அகன்று போட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட எல்லாம் கேட்கிற உள்ளங்கள் ஒரு எழுப்புதல் வரத்தக்கதாக என் இயேசுவே, என் நேசரே, உம்முடைய பாதார விந்த முத்தம் செய்து உம்முடைய நாமத்தில் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தில் ஜெமெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். 20th September 2008 கால ஜெப வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த பாடலைத்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் பாடுவேன் இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன். அவரால் அன்றி ரட்சிப்பூவரில்லையே இயேசு நாமம் ஒன்றே மேலானதே. இங்கே மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ திரளான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு வேலையிலே ஒரு உயர்வு வரும் பொழுது, ஒரு புதிய வீட்டுகளே போகும் பொழுது, ஒரு திருமண நாள், எங்கட நாள் திருமண நாள், இப்படியான சந்தோஷங்கள் எல்லாம் வருகுது. ஆனா இவையெல்லாம் கொஞ்ச காலம்தான் நிலைத்திருக்கிறது. தாவீதும் சொல்றான் 122ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆம், ஆலயத்திலே நாங்கள் ஒரு கூடும் வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் வரும். அது ஒரு சந்தோஷமான நேரம் தான். ஆனாலும் அங்க அந்த நேரம் மட்டும்தான். ஆனால் வேதம் கூறுகிறது, தேவனுடைய சமூகத்தில் சேரும் சலாக்கியத்தால் வரும் சந்தோஷத்திற்கு மேலானது ஒன்றும் இல்லை. அதாவது இதை கூறும் பொழுது எங்களுடைய ரட்சிப்பை பற்றி இயேசு கிறிஸ்து எங்களுக்காக
அவருடைய வாழ்க்கையில எல்லாம் எங்களுக்காக செய்து அவர் மரித்து உயிர் தெழுந்தார் அந்த எனக்காக அவர் இதை செய்தார் அந்த நிச்சயம் வந்து என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட வேளையில வர சந்தோஷத்துக்கு மேலான சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் தாவீது அங்கே 32ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்திலே சொல்லுறான், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அந்த பாவம் மூடப்படும் பொழுது அதை போல ஒரு சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷம்தான் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அங்கே சங்கீதம் 37:4 தாவீது சொல்றான், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அதுதான் இந்த சந்தோஷம். இந்த பாவம் மன்னிக்கப்பட்டது, நாங்கள் எங்களுடைய வழியை, ஆண்டவருடைய வழியை நாங்கள் அறிந்து கொண்டால் எங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனையும் வராது, எப்பொழுதும் எங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் என்றுதான் அங்கே சொல்கிறார். எனக்கும் அங்கே நான் எப்பொழுதும் சொல்லுவேன், அந்த என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் எனக்கு வந்த நாள் 1972 ஏப்ரல் 2, அந்த சந்தோஷம், அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட அபிஷேகம், அந்த சந்தோஷம் தான் இன்னும் என்னை கொண்டு செல்லுகிறது. அங்கே நான் பாட்டிலும் சொல்றேன், இந்த சந்தோஷம் நான் வந்து அவருடைய நாமம் ஒன்றே நான் பாடிடுவேனே. நான் அந்த நாளிலே, நான் அபிஷேகம் கிடைத்த நாளிலே நான் ஆண்டவருக்கு என்னுடைய கையை தொண்டையில வச்சு சொன்னேன், ஆண்டவரே உங்களுக்கு மட்டும்தான் நான் பாடுவேன். அவரும் என்ன கவனித்தார், அவர் பார்த்தார், இவள் உண்மையாத்தான் எனக்கு இருக்கிறாள் என்று சொல்லித்தான் பாடல்களை எனக்கு தரவழிக்கிட்டார். கர்த்தருக்கே மகிமை, கோடி கோடி சோத்திரம் ஆண்டவரே, நீர் இப்படியாக எனக்கு உதவி செய்ததுக்காக. இன்னும் நான் அங்கே பாடுகிறேன் இந்த பாட்டிலே 1ஆம் பல்லவியிலே, இயேசுவால் அன்றி ரட்சிப்பு வேறொன்று இல்லை, இயேசு நாமம் ஒன்றே மேலானது, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசு நாமம். அங்கே அப்போஸ்தலர் 4:12 நாங்கள் வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று. இது என்ன நடந்த என்றால், அங்கே பெந்தெகோஸ்தே நாளிலே சீஷர்கள், இயேசுவின் தாயாரும் தான் எல்லாரும் பரிசுத்த ஆவிக்கு காத்திருந்தார்கள். ஆவியானவர் அவர்கள் வந்த பொழுது அங்கே அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் பிளனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். இவர்கள் அந்த ஆவியின் வல்லமை வந்து அந்த வல்லமையோடு அந்த ஞாயிற்று ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு போறார்கள், பேதுருவும் யோவானும். அங்கே போகும்பொழுது அந்த அலங்கார வாசலண்டையில ஒரு சப்பானி, தாயின் வயிற்றில் இந்த சப்பானியா இருந்தவன் பிச்சை கேட்கிறான். அப்பொழுதும் இவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடம் உள்ளது இயேசு நாமம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தேன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். பேசுரு வந்து அவனை கையை பிடிச்சு தூக்கி விட்ட உடனே அவன் எழுந்து குதித்து, பாருங்க இத்தனை வருஷம் பிறவி சப்பானி, இதை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஐயோ இது என்ன இப்படி நடந்தது? அப்பொழுது பேதுரு இருக்காரு, எல்லாருக்கும் இதே ஒரு சான்ஸ் வடிவா சொல்லுகிறார், நீங்கள் சிலுவையிலே அறையே ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளையை பிதா என்ன செய்தார், அவருடைய மகிமைக்காக அவரை உயிரோடு எழுப்பினார், அந்த இயேசுடைய நாமத்தில் தான் நாங்கள் இதை செய்தோம். இப்படி இவர்களுக்கு விளங்கப்படுத்தி பேதுரு பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே அண்ணா காய்பா இவர்கள் எல்லாரும் இதை கேட்டுட்டு இவர்களை பிடித்து நடுவில் நிறுத்தி கேட்கிறார்கள், எப்படி இதை செய்துறீங்கள், நீங்கள் என்ன விதமாக இந்த சப்பானிக்கு சுகம் கிடைத்த என்ற பொழுது அப்பொழுது பேதுரு சொல்றார், இந்த உங்களுக்கு முன்னால நிக்கிறான் இவனுக்கு அவனை எழுப்பினது வந்து நீங்கள் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த அதே இயேசுதான், அவருடைய நாமத்தினால் தான் இவன் இன்றைக்கு நிக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த வேளையில் தான் பேதுரு இவர்களுக்கு சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை என்று சொல்லி. இன்னும் அங்க எனக்கு ஒரு பாட்டிலே, வானோர் போவோர் போற்றிடும் மேலான நாமமே, ரட்சிப்போவரில்லையே
இயேசு நாமமே எல்லாம் ராட்சிப்பின் ஜீவ ஊற்றாம் ராட்சிக்க நிர்வயல்லவர் இயேசுவே உம்மையல்லால் வேறு தெய்வமில்லையே. என்னை மீட்ட தெய்வமே என்னை சொந்தமாக்கினீர் இயேசுவே உம்மையல்லால் வேறு தெய்வமில்லையே. வேறு தெய்வமில்லையே. வேறு தெய்வம் இல்லையே. அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் இந்த பிதாவானவர் பிலிப்பியர் 2:11 பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் அறிக்கை பண்ணும் படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிதாதான் அந்த குழுக்கர். ஏனென்றால் இயேசு பிதாவுக்கும் கீழ்ப்படைந்து அந்த பாவம் மனுஷனுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக இயேசு வர வேணும். ஆனபடியினால அவர் அந்த தெய்வீகத்தை டிவினிட்டி எல்லாவற்றையும் விட்டு தன்னை தாழ்த்தி ஏழையின் கோலம் எடுத்து மனுஷர் சாயலாய் வந்தார் என்று நாங்கள் பிலிப்பியர்ல 2:2 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படி அவர் கீழ்ப்படைந்து வந்ததின் நிமித்தம் தான் பிதாவானவர் அவருடைய நாமத்தை எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். இன்னும் நாங்கள் 1 சாமுவேல் 2 அதிகாரத்திலே அங்க அன்னாள் அவள் ஒரு சரியான வேதனைக்குள்ளாலே அவள் போனவள். அவளுக்கு இந்த ரட்சிப்புண்டால் ஒரு கஷ்டமான நிலையில இருந்து எங்களை விடுவிக்கிறதா ரட்சிப்பு. இவளுக்கு பிள்ளை இல்லை. அவள் மற்ற மனைவி எல்கானாவுடைய மற்ற மனைவி இவளை போட்டு வேதனைப்படுத்தி இப்படி இம்சைக்குள்ளால போனவள் கடைசியாக அவள் ஏலி அவளை பிளஸ் பண்ணி விட்டு இவளுடைய விசுவாசம் அங்கே குழந்தை சாமுவேல் பிறந்தது. அந்த சந்தோஷத்தினாலே அவள் பாடுகிறாள். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறாள். அவளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், ரட்சிப்பினாலே சந்தோஷம் வந்தது. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் உபாகமம் 32 அதிகாரத்தின் 3 வசனத்திலே மோசே சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை செலுத்துவேன், தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். இங்க இந்த முதலாவது சரணம் வாரும் மாந்த நாம் எல்லோரும் ஒன்றாய் கூடி இயேசுவின் மகத்துவத்தை பிரஸ்தாபிப்போம், அவரின் அன்பை இவ்வுலகம் அறிந்திடவே அவர் சாட்சியாய் நாம் வாழ்ந்திடுவோம். இந்த உலகம் பகையத்தான் அறிந்திருக்கிறது. குடும்பங்களுக்குள்ளே பகை, விரோதம், பொறாமை, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கிறத நாங்கள் அறிக்கிறோம். ஆனால் இயேசுவின் அன்பை ஜனம் அறியவில்லை. அவர்களுக்கு இயேசுடைய அன்பை எப்படி அவர்கள் பார்ப்பார்கள்? அவர்களுக்கு இயேசுவின் அன்பை காண்பிப்பது யார்? நாங்கள் தான், விசுவாசிகள் தான். எங்களிலே தான் அவர்கள், இந்த இயேசுவை அறியாத ஜனங்கள் எங்களை பார்க்கிறார்கள். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்கள் கர்த்தருக்கு ஒரு மாதிரியாக நாங்கள் அவருக்காக சாட்சியாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே நான் பார்க்கிறேன், இப்படி நாங்கள் சாட்சியா வாழ வேண்டுமே. ஆனால் அந்த கலாத்தியர் 5 அதிகாரத்தின் 22 வசனத்திலே உள்ள அந்த ஆவியின் கனி 9, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இந்த 9 குணங்களும் எங்களிலே காணப்பட வேணும். எனக்கும் அங்கே ஆண்டவர் தந்த 2வது பாட்டிலே நான் பாடுகிறேன், அன்பேன் சொரூபியே அறிவினாட்கடலே உந்தன் அன்பினால் என்னையும் சாயலாய் மாற்றிடும். இயேசுவே, நீர் என்னை உம்முடைய சாயலாக மாற்றும். ஆகவே என்னை காண்கிறவர்கள் என்னிலே உம்மை காண வேணும். இன்னும் அந்த 1வது பாட்டிலே எனக்கு சொல்றார், காலங்களை வீணாய் கழித்திடாதே, காலங்கள் பொல்லாதவை, அருளுள்ள நாட்களில் ஆத்துமாவை
ஆதாயம் செய்யவே அழைக்கிறாரே. நேசரின் அன்பை நான் என் சொல்லுவேன். பாருங்க, எனக்கு மட்டுமேல எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு அழைப்பு என்ன? இந்த காலம், பொல்லாத காலத்தை நாங்கள் வீணா கழிக்காமல் நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக நாங்கள் வாழ வேணும். கர்த்தர் வல்லம். இந்த ஜனம் எங்களிலே இயேசுவை காண வேண்டும். அதுதான் நாங்கள் அங்கே செய்ய வேண்டிய காரியம். இங்கே நான் பாடுறேன், காலங்களை நாங்கள் வீணாய் அழிக்க கூடாது, காலம் பொல்லாதது. இங்க எபேசியர்ல இப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், எபேசியருக்கு எழுதும் பொழுது 5வது நிருபத்தி 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நாங்கள் அன்பிலே நடக்க வேணும். ஜனம் எங்களே அன்பை காணணும். நாங்கள் பிரிக்கப்பட்ட ஜனம், கர்த்தருக்காக பிரிந்து வாழுகிற ஜனம். ஆண்டவருடைய அன்பு இன்னும் கொலோசியர் 3:14 சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு, பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்க. என்னென்றால் we wear a garment of love. அப்ப ஜனம் என்ன காணும் பொழுது என்னுடைய அன்பை தான், தேவனுடைய அன்பை என்பதை காண்பார்கள். அவருக்கு நாங்கள் சாட்சியாக நாங்கள் நிற்க வேணும். 1 பேதுரு 4:8 பேதுரு அங்கே எத்தனையோ காரியங்களை அவர்களுக்கு சொல்லி போட்டு சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். இதுதான் கர்த்தர் எங்களுக்கு செய்யற காரியம். நாங்கள் அவருக்கு சாட்சியாக நிற்க அவருடைய அன்பை அங்கே ஆவியின் கனி 9 மங்களிலே காணப்பட வேணும். இங்கே பவுல் அப்போஸ்தலன் அடுத்து நான் பார்க்கிறேன், அந்த பாட்டிலே 2வது சரணம் நான் பாடுறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன கர்த்தரையே பாடிடுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதும் பெலன், கர்த்தருக்குள் நாமும் மகிழ்ந்திருப்போம். இங்க நாம் சாட்சியா நிற்கும் பொழுது நாங்கள் ஒரு பவுல் அப்போஸ்தலன் சொல்ற காரியங்களே, நாங்கள் எழுதப்படாத நிருபங்கள், unwritten epistles. அப்ப தட் மீன்ஸ் எங்களை பற்றி ஒன்றும் எழுத தேவையில்லை. ஆனா எங்களோட சாட்சிய மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறோம். இங்க இந்த கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு சொல்லுறார், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். ஐ சே அகெயின், இன்னும் ஒரு தடவை நான் சொல்றேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்றார். பாருங்க, அவன் அவ்வளவு சந்தோஷமா இருந்தபடினாலே இந்த சந்தோஷம் பவுல் அப்போஸ்தலன் அங்க சிறைச்சாலையில இருந்து கடிதம் எழுதுகிறார். பிலிப்பி சிறைச்சாலையில அவரை போட்டு விட்டாரு. அந்த காரியத்தை சொல்ல எனக்கு இப்ப நேரம் இல்லை. அந்த சந்தோஷமான பாருங்க, சிறைச்சாலையில இருந்தும் அவர் கர்த்தருடைய சந்தோஷம். அவருக்குள் கர்த்தர் வந்தபடியினாலே. எங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ரோமர் 5:5 ஆவியானவர் எங்களுக்குள்ளே அன்பை ஊற்றுகிறார். இந்த அன்பு அவருக்கு வேறு ஒன்றும், அவருக்கு ஆண்டவர் இருக்கிறார் என்றதால அவர் சந்தோஷமாத்தான் இருந்து கடிதம் எழுதுகிறார் பிலிப்பியருக்கு. இனி நாங்கள் அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பவுலையும் சீலாவையும் அங்க தொழுமரத்திலே கட்டி அவளை அடிச்சு எல்லாம் துன்பப்பட்டு கொண்டே மறியல்ல விட்டுட்டாரு. அந்த ஜெயிலர் தான் அதுக்கு சார்ஜ், அவன் கவனிக்க வேணும். அப்ப இப்படியா இருந்த நேரத்திலே எல்லாரும் தூங்கி விட்டாரு. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் அந்த அவ்வளவு சந்தோஷம், அடுத்த நாள் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஒருவேளை, அந்த நிலைமை. ஆனால் பவுலும் சீலாவும் அவர்களுக்குள்ளே இருந்த அந்த சந்தோஷத்தினாலே அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடுகிறார். அந்த நேரத்திலே திடீரென ஒரு பூமி அதிர்ச்சி அங்கே அதிர்ந்ததுனா இல்லாட்ட கட்டுகளும் போய்விட்டது என்று எங்களுக்கு தெரியுமே. அவ்வளவு சந்தோஷம். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், எப்பொழுதும். இன்னும் இந்த தேவன் தான் எங்களுக்கு சந்தோஷத்தின் காரணமாக இருக்கிறார். காட் இஸ் a source of joy. சந்தோஷத்துக்கு காரணர் ஆண்டவர் தான். முதலாவது எங்களை பாவம் மன்னிக்கப்படும் போது வர்ற சந்தோஷம், அதை நான் சொன்னேன். அந்த சந்தோஷம் தான் இன்றும்
என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறது. சூழ்நிலை என்னதான் வந்தாலும் ஒன்றும் மாறாதபடி கத்தருங்கள் நடத்துறார். அங்க தாவீதை நாங்கள் எடுக்கும் பொழுது 51ஆம் சங்கீதத்திலே அவன் பச்சைபாலோட பாவம் செய்துட்டான். ஆகவே நாத்தான் தீர்க்கதரிசி அந்த பாவத்தை உணர்த்தின பொழுது அவன் உணர்ந்து மிகவும் கஷ்டமாயிருக்கு. அதை வாசித்தால் தெரியும். சரியான வேதனைப்படுகிறான். ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை கழுவும் என்று கெஞ்சுறான். என்ன கழுவும் என்ற பாவத்தை கழுவும், என்னுடைய சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை எடுத்து விட்டுடாதே, என் மகிழ்ச்சியை திருப்பி தாரும், பரிசுத்தாவி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதே, நான் பரிசுத்தாவிதான் சந்தோஷத்தை தருகிறது. அவன் இழந்த சந்தோஷத்தை கெஞ்சுறான். அவன் பெரிய பரிதாபமான நிலை அவன் நிலை. அதை நாங்கள் எப்பொழுதும் ஞாபகம் வைக்க வேணும். அப்படிப்பட்டவன் என்ற படியாத்தான் அவன் அவ்வளவாக வேதனைப்பட்டு ஆண்டவரிடம் எல்லாம் மன்னிப்பு கெட்டதுனால அவர் சொல்றார், ஹீஸ் அ மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட், என்னுடைய உள்ளத்துக்கு உகந்த ஒருவன் என்று சொல்லி எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆண்டவர் அப்படியாக எங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம், ஒரு திட நம்பிக்கை. என்னதான் பாவத்திலே நாங்கள் அறியாமையோ அறிந்தும் விழுந்தாலும் நாங்கள் உண்மையா மனத்திலே வேதனைப்பட்டு ஆண்டவரிடம் நாங்கள் கேட்கும் பொழுது அவர் மன்னித்து விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறபடியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எங்கள் உள்ளத்திலே ஜீவிக்கிறதாலே எங்கள் உள்ளம் அது அவர் வந்ததாலே அந்த அன்பாலே பொங்குறத நான் பாட்டாக நான் இப்ப பாடுவேன். என்னுள்ளத்தில் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், என்னுள்ளம் அவர் அன்பால் பொங்கி வழியுதே, அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்திருந்து அவர் சாட்சியாய் என்றும் நான் வாழுவேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், இயேசென்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். இயேசு என் உள்ளத்தில் வந்ததால் எல்லையில்லா சந்தோஷமே, என் உள்ளமன்பால் பொங்குதே, ஜீவ ஊற்று பாயுதே, உம்மை நம்பினான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். பாருங்க, கர்த்தரின் உள்ளத்தில் வந்தால் எல்லையில்லாத சந்தோஷம். அது சொல்ல முடியாத அந்த சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷமானபடின்னு உள்ளம் அன்பாலே பொங்குபடியுது. இந்த உள்ளம் பொங்கிடுதே என் நேசரின் அன்பதினால், அவர் என்னை அணைத்ததினால் அவரை நான் என்றென்றும் பாடிடுவேன். இப்படியாக ஆண்டவர் எங்களை உள்ளத்திலே வந்தார். அதை விட ஒரு சந்தோஷம், அதற்கு மேலான சந்தோஷம் இல்லை. அடுத்து நான் பாடுகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது பெலன், கர்த்தருக்குள் நாமும் மகிழ்ந்திருப்போம். அங்க நெகேமியா 8ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே நெகேமியா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பெலன் என்று சொல்லுகிறார். என்ன நடந்தது என்றால், நெகேமியா அந்த ராஜாவுக்குடைய பானபாத்திரக்காரனா இருக்கிறார். அப்பொழுது அங்க எருசலேமிலிருந்து வந்த சிலரோட இவர் கதைக்கிறார். அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், சிறையிருப்பிலிருந்து மீதியா இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறான்னு கேட்ட பொழுது இவர் சொல்றார், அவர்களும் எருசலேமில் இருக்கிறவர்களும் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கிறான்னு சொன்னபடி உடனடியாக அவனுக்கு சரியான வேதனை அவன் அழுது முழங்கால இருந்து ஜெபித்து உபவாசித்து அவன் அப்படி இருக்கும் பொழுது ராஜாவே கேட்கிறார், உன்ன முகத்திலே ஒரு வாட்டம், உனக்கு அப்பவும் சொல்ல நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், என்னுடைய ஜனம் அங்கே கஷ்டப்படுறன்னு சொல்லி எவ்வளவு காரியங்களுக்கு கூடாக இவன் பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு தேவையான காரியங்களையும் கொண்டு போய் அங்கே அலங்கம் 52 நாட்களுக்குள்ளே அந்த எருசலேம் அங்கே உள்ள அலங்கம் கட்டப்பட்டது. ஆகவே இந்த ஜனம் சந்தோஷப்படுகிறாரு. அப்ப இவன் சொல்றான், நீங்கள் இனி துக்கப்பட தேவையில்லை, நீங்க சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி அந்த வேளையிலே நெகேமியால நாங்கள் அதை வாசிக்கிறோம். அந்த 8ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதான் உங்களுக்கு பெலன், நீங்கள் என்ன துக்கப்படாதேங்கோ, சந்தோஷப்படுங்கள், எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் கொடுத்து சந்தோஷப்படுங்கள் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே நீரே என் பெலன், என் துணையும் என் அரணுமானீர்,
நான் என்றும் நம்புவன் துருகமுமே, என்றும் என்னை காப்பவரே, என்றும் என்னை காப்பவரே. ஆம் கர்த்தரே நீ என் பெலன், என் துணை, என் அரண் என்று சொல்லி நான் பாடுகிறேன். அடுத்தது, இந்த சந்தோஷம் ஆண்டவருடைய பிரசன்னம் வரும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்களுக்கு சந்தோஷம் வருகிறது. அங்கு 1 நாளாகமம் 16:27 அது தாவீதுடைய சந்தோஷம் பாடுகிறான். தேவன் அவர் மகிமைப்படுத்துகிறான். இப்படி மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது என்று சொல்லி தாவீது அங்கே பாடுகிறத நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னம், நாங்கள் எப்பொழுது ஜெபத்திலே ஜெபிக்கும் பொழுதும் அவருடைய சமூகம் எங்களுக்கு அந்த பிரசன்னம் வரும் பொழுது எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் நாங்கள் அனுபவிக்கிறோம். எனக்கு தெரியும் நீங்களும் இதை அனுபவித்திருப்பீர்கள். இல்லாவிட்டால் இன்னுமா ஆண்டவருக்குள்ள நெருங்கி நீங்கள் வர்ஷிப் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தும் பொழுது அவருடைய பிரசன்னம் சமூகத்தை நீங்கள் உணரலாம். அவர் சமூகத்தில் என்றும் பரிபூரண ஆனந்தம், அவர் பலது பாரிசத்தில் பேரின்பம், அவரை அண்டிக் கொள்பவர்க்கு எந்நாளும் மாறுதலே, அவரோடு வாழுவதே நித்திய ஜீவனாகும், நீதியின் சூரியன் என்னில் உதைத்தார், அவர் அன்பு என்னை சூழ்ந்ததினால் அவருக்கு புது பாட்டு பாடிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் ஆனந்தம், அங்கே எல்லை இல்லாத ஆனந்தம், சந்தோஷம். அதான் நான் பாடுகிறேன். அவர் சமூகத்தில் என்றும் பரிபூரண ஆனந்தம். அவருடைய வலது பார்சத்திலே நாங்கள் அவரை எங்கட வலது பார்சத்துல வைத்திருக்கிறோம்னு தாவீது சொல்லுறான். அவர் வலது பார்சத்தை வந்திருக்கும் பொழுது எங்களை ஒருவரும் அசைக்கப்பட முடியாது, அசைக்கப்பட மாட்டேன் என்று தாவீது சொல்றான். எங்களுக்கும் அதுதான். நாங்கள் அவரை எங்களோடு வைத்துக் கொள்ளும் பொழுது எங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம்தான். இந்த நீதியின் சூரியன் என்னில் வந்தார், எல்லா இருளும் அகன்று போய் சூரியன் வந்த நாளில இருந்துதான் இந்த சந்தோஷம். எனக்கும் கர்த்தருக்கே மகிமை. இன்னும் பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் பிரிங்ஸ் ஜாய் டு த பிலீவர்ஸ், விசுவாசிகளுக்கு சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். எங்களோட மனதிலே ஒரு திருப்தியான சந்தோஷம் அவர் தான் தர முடியும். இந்த சந்தோஷம் வெளியிலே இருந்த சூழ்நிலையில் தங்கி இல்லை. சூழ்நிலை ஒருவேளை பாதகமாக இருக்கலாம், அது சந்தோஷப்படுவதற்கு ஏற்ற இல்லாததா இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த எங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை அவர் தருகிறார். அது வெளியில சர்க்கம்ஸ்டன்சஸை பற்றி பார்க்க தேவையில்லை. உள்ளத்திலே அவர் வந்ததினால் தான் எங்களுக்கு மனதிலே ஒரு திருப்தியான சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு தருகிறார். அதான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுலப்போஸ்தலன் 14:17 சொல்லுறார், தேவனுடைய ராட்சியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமா இருக்கிறது. அங்கே பாட்டிகள் வைப்பார்கள். பாட்டி வச்சால் குடித்து புசித்து நடனமாடி பேந்து ஒரு இடத்துல போய் விழுந்துடுவார்கள். அப்படியான அந்த சந்தோஷம் அல்ல. இங்கே 3 காரியங்களை சொல்லப்படுகிறது. ஒன்று நீதி, 2 சமாதானம், 3வது பரிசுத்தாவினால் வர சந்தோஷம். அதுதான் உண்மையான சந்தோஷம். இதை ஆவியானவர் தான் எங்களுக்கு தருகிறார். விசுவாசிகளுக்கு கர்த்தர் இதை தருகிறார். அது நிலைத்து நிற்கும். சமூகம் இன்பமே, பிரசன்னம் வலிமையே, உம்மை நன்றி நானும் வாழ்வேன், என்றும் நான் உந்தன் அடிமையே, உம்மை நம்பி நானும் வாழ்வேன், என்றும் நான் உந்தன் அடிமையே.
இயேசுவின் நாமமே தேனிலும் மதுரமே, இயேசுவின் நாமமே எனக்கு அடைக்கலாமே. பாருங்க, இந்த நாமம் இனிமையான நாமம். அவற்ற சமூகம் வந்து எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம். அதை நாங்க நம்பி வாழ வேணும். இன்னும் விசுவாசிகள் கூடும் பொழுதும் எங்களுக்கு அங்கே கர்த்தர் வந்து எங்கள் நடுவிலே வந்து நிற்கிறார். செப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். செப்பனியா 3:14 சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, உன் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லி செப்பனியாவிலே அவர் சொல்லுறார். அங்க செப்பனியா சொல்றார் இவர்களுக்கு, நீங்கள் ஒன்றுக்கு நீங்க கவலைப்படாதீர்கள், கர்த்தர் வந்து உங்களுடைய எதிரிகளை சிதற அடிக்க போறார், சிதற அடிக்க போட்டு அவர் உங்கள் நடுவிலே வந்து இருக்க போறார் என்று சொல்லுகிறார் என்று. எனக்கும் ஒரு நாள் நான் நடந்து கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் கொடுத்த பாட்டிலே ஒரு லைனை மட்டும் நான் பாடுகிறேன். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். சீயோனே, பாருங்க, கர்த்தர் நடுவில் இருக்கும் பொழுது சந்தோஷமா நாங்கள் பாட வேணும். இது இஸ்ரவேலருக்கு கூறப்பட்டதா இருந்தாலும் அது எங்களுக்கும் அது உரியதாகத்தான் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்க்கிறோம் 3வது சரணத்திலே நான் பாடுகிறேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பேலன் அடைந்து கழுகு போல செட்டையடி தெழும்பிடுவார். கர்த்தருக்கு நாமும் காத்திருப்போம். ரோமர் 10:11 சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு நாளும் வெட்கம் இல்லை. ஏசாயா 49:23 பகுதி, நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவேன். கர்த்தரே சொல்லுகிறார், நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிற. காத்திருக்கிற காரியம் ஒரு பெரிய காரியம். அது முழுவதுமே ஒரு செய்தி கொடுக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் சில காரியங்களை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்றேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறது. இன்னும் அங்கே ஜோயலும் சொல்லுறான், என் ஜனம் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். எனக்கும் ஒரு பாட்டிலே ஜோயல் 2:26 தான், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. எனக்கும் ஒரு பாட்டிலே, உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை, உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். இயேசுவே என் ரட்சகா, உம் பாதம் நான் பணிகிறேன், உம் பாதம் நான் சரணடைந்தேன், என்னை தூக்கி நிறுத்தினீர், உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படியான சந்தர்ப்பம் அதிகம் வந்தது. காரணம் இல்லாமல் எங்களுக்கு ஒரு காரியங்கள் நடந்தது. என்னுடைய கணவன் அங்கே ஹாஸ்பிட்டல் செக்ரட்டரியா இனிமையில இருந்த பொழுது ஒரு காரணம் இல்லாமல் அவரை டிஸ்மிஸ் பண்ணினார்கள். ஆனால் எங்கள் ஆண்டவர் எங்களை வெட்கமடைய விடவில்லை. ஏன்? நான் இப்ப பாடினது போல நாங்கள் அவருடைய பாதத்தை நாங்கள் பணிந்து அவரிடத்திலே நாங்கள் சரணடைந்தோம். அவர் எங்களை வெட்கமடைய விடவே இல்லை. எத்தனையோ விதமாக எங்களை உயர்த்தினார். நான் அது எல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆனா ஒன்று நான் சாட்சியா சொல்லுகிறேன், நாங்கள் அவரை நோக்கி பார்த்ததினாலே அவர் வெட்கமடைய விடவில்லை. எங்கள் முகங்கள் பிரகாசித்தது. கர்த்தருக்கே என் மகிமை. இப்படியோர் காரியங்களை நான் சொல்லலாம். கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 34:5 சொல்லுது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார், முகங்கள் வெட்கப்படவில்லை என்று. ஆகவே கர்த்தருக்கு காத்திருப்போம். இன்னும் சங்கீதம் 27:14, கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனவாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. தாவீது சொல்லுகிறான். என்னால் அவன் கர்த்தருக்கு காத்திருந்து அவர் இதை அனுபவித்தபடியால் அவன் சொல்லுகிறான்,
130 சங்கீதம் 5 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தையில நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறபடியா சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு காத்திருக்கேன், அவருடைய வசனத்தை நான் நம்பிக்கையா எடுத்துக்கொள்வேன் என்று. இன்னும் சங்கீதம் 37 34 தாவீது சொல்றான், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ள, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு நாங்கள் காத்திருக்க, அவற்றை வழி எப்படி அறியலாம்? அவரோட ஐக்கியமா அவருடைய சமூகத்திலே இருந்து காத்திருந்து அவருடைய வழியை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் புலம்பல், அதுவும் ஒரு அருமையான ஒரு வசனம், நான் அதை வாசிக்கிறேன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 மட்டும் அங்கு ஏரேமியா சொல்லுகிறார், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஏன்? கர்த்தரா நம்பிக்கை, எங்களுக்கு நம்பிக்கை, அவர் ரட்சிப்பு அவரே என்று சொல்லி ஏரேமியா அங்க புலம்பல் எழுதுறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அடுத்து எனக்கும் கர்த்தர் ஒரு பாடல் கொடுத்தார், அதை நான் இப்ப முழுதாக உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இது மே 24, 2002 ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடல். அந்த வசனங்கள்ல உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம் உண்டு. அடுத்து, நான் கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது இல்லை, ஒரு நாளும் அசைக்கப்படுவது இல்லை என்று நான் பாடுகிறேன். இன்னும் கர்த்தரை கொடுத்து அவர் என் ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பிலே நான் மகிழ்வேன் என்று நான் பாடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம். பிரசன்னத்தில் மகிழ்ச்சியுண்டு, நீத்திய பேரின்பமுண்டு, எந்நாளும் உண்டு. காத்திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்தேன், என் வலது பாரிசத்தில் கர்த்தரிருக்கிறாதால் அசைக்கப்படுவதில்லையே, ஒரு போதுமில்லையே. காத்திருப்பேன் கர்த்தரின் சுதந்திரமும் என் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். நான் உம்மை என்றென்றும் அண்டிக் கொள்வேன். காத்திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம். என்னாவு ஓமது துதியை சொல்லிக் கொண்டிருக்கும், என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து கம்பீரிக்கும். நானும் இரட்சிப்பினால் என்றென்றும் மகிழ்ந்திடுவேன். காத்திருப்பேன் தேவரீரும் சமூகம் இனிமையே எனக்கு பேரானந்தம். ஏன்? அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி. ஆகவே நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இனிமேல் ஒரு பாட்டில் எனக்கு இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்,
நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்டேன். கர்த்தரின் பங்குமென் சுதந்திரமும் அவர் சமூகத்தில் என்றும் ஆனந்தமே. எல்லையில்லா பேரின்பமுமாமே. பாருங்கோ, அவர் சமூகத்தில் என்றும் ஆனந்தம், எல்லை இல்லாத பேரின்பம், சந்தோஷம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தாவே, கரம் பிடித்தார். கருணையின் தேவன் எங்களை எப்பொழுதும் பலப்படுத்துவார். இந்த நான் பாடுவேன். கர்த்தருக்குள் காத்திருப்போர் புது நடந்து கழுகுகளை போல செட்டி எடுத்து எழும்புவார்களாம். அங்கே ஏசாயா 40:31 நாங்கள் இதை வாசிக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்கிறது. என்னென்றால், வாலிபர்களும் சோர்ந்து போவார்கள், என்ன பலவானுக்கும் பலவீனம் வரும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் புது பலன் அடைவார்களாம். எப்படி? கழுகை போல. கழுகு வயசு வந்த உடனே தன்னுடைய சிறகுகள் எல்லாம் உடைத்து விட்டு சொண்டையும் உடைத்து காத்திருக்குமா. புது செட்டு இறகுகள் வந்தது என்று அது பறக்கும். அதுக்கு வயசு போன கிழட்டு ஈகிள், ஆனால் அது ஒரு யங் ஈகிள் மாதிரி அதுக்கு பேலன் வரலாம். அது போல தானா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் புது பேலன் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கும் ஒரு பாட்டிலே, கர்த்தருக்கு காத்திருப்பாய் கழுகை போல் பேலனடைவாய், காலகாலமெல்லாம் உன் பேலனவரே, கருத்தாய் நித்தமும் நடத்திடுவார். ஆமேன். கர்த்தருக்கு காத்திருப்பாய் கழுகை போல் பேலனடைவாய், காலம் எல்லாம் உன்னுடைய பேலன் அவர்தான். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு புது பலன், அந்த மகிழ்ச்சி அவருக்கு காத்திருக்கும் பொழுது. இப்பொழுது எனக்கு இன்றைக்கு நான் பாட வேண்டிய பாட்டையும் பாடி நான் என்னுடைய செய்தியை முடிவுக்கு கொண்டு வருவேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் பாடுவேன், இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன், அவரால் அன்றி ரட்சிப்பவர் இல்லையே, இயேசு நாமம் ஒன்றே மேலானதே. வாரும் அந்த நாம் எல்லோரும் ஒன்றாய் கூடி கர்த்தரின் மகத்துவத்தை பிரஸ்தாபிப்போம், அவரின் அன்பை இவ்வுலகம் அறிந்திடவே அவர் சாட்சியாய் நாம் வாழ்ந்திடுவோம். மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் பாடுவேன், இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன், அவரால் அன்றி ரட்சிப்பவர் இல்லையே, இயேசு நாமம் ஒன்றே மேலானதே. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன கர்த்தரையே பாடிடுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதென் பேலன், கர்த்தருக்குள் நாமும் மகிழ்ந்திருப்போம். நாங்கள் பாடலாம் எல்லாரும், நாங்களும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது எம்பெலன். ஆகவே நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது எங்களோட பெலன். கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ந்திருக்கலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும் அடுத்தது, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பேலன் அடைந்து கழுகு போல செட்டையடி தெளும்பிடுவார், கர்த்தருக்குள் நாமும் காத்திருப்போம். மகிழுவேன் மகிழுவேன் பாடுவேன் பாடுவேன், இயேசு நாமம் ஒன்றே பாடிடுவேன், அவரால் அன்றி ரட்சிப்பவர் இல்லையே, கர்த்தருக்கு நாமும் காத்திருப்போம். ஆமேன். நாம் இப்பொழுதும் கர்த்தருக்கு நாங்கள் காத்திருப்போம், அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. ஆகவே இந்த இயேசு நாமம் ஒன்றில் தான் எங்களுக்கு ரட்சிப்பு.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இவ்வளவு பெரியவர். ஆண்டவர் எங்களை எப்பொழுதும் எங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் அவருக்கு காத்திருக்கும் பொழுது நாங்கள் புது பலன் அடைந்து, ஆகவே நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை நாங்கள் எப்பொழுதும் பிராக்டிஸ் பண்ண வேணும். ஆண்டவர் சமூகத்திலே வந்து காத்திருக்கும் பொழுது புது பலன் தருகிறார். ஆகவே இந்த இரகசியத்தை, எங்கள் சந்தோஷத்தின் இரகசியத்தை இந்த உலகத்திலே அன்பு இல்லாமல் ஏங்கி நிற்கிற ஜனத்துக்கு நாங்கள் சாட்சியா நிக்கணும். எங்களுடைய அன்பான காரணங்களினாலே கர்த்தர் இவ்வளவு நல்லவராயிருக்கிறார். வேதனைப்படுகிற வேளையிலும் அவருக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது, அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் பேசுவார். சமாதானம், சந்தோஷம், அதுதான் எங்களுடைய பரிபூர்ண சந்தோஷம், களியாட்டு அல்ல. ஆகவே இந்த நாளிலும் நான் உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்லுகிறேன், நாங்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து காத்திருக்க நாங்கள் பழகி கொள்ளுவோம். அதுதான் எங்களுடைய மகிழ்ச்சி. அந்த பரிசுத்த ஆவியானவர் தந்த இந்த மகிழ்ச்சி ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டுது. அது ஒரு தரம் பறிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த நாளிலும் நீங்கள் தந்த இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள எனக்கு பலன் தந்தீங்கள். ஆண்டவரே, நீர் என்னை எப்பொழுதும் பலப்படுத்துற தேவன், பலவீனங்கத்திலே உதவி செய்யற தேவன், உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற காரியம், நாங்கள் காத்திருக்கிற காரியங்கத்தை குறித்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் அதை இதை எடுத்து தங்களை ஆராய்ந்து, எங்களுக்கு மகிழ்ச்சி எங்கே இருந்து வருது, வெளியில இருந்து வர்ற மகிழ்ச்சி எல்லாம் ஷார்ட் லிவ்ட் ஆனபடியினாலே நாங்களும் உம்முடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆவியானவருக்குள்ளே காத்திருக்க எல்லாருக்கும் பலன் தர வேணும். ஆண்டவரை உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் எனக்கு உதவி செய்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அன்று எனக்கு தந்த அந்த அபிஷேகம், அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயம் எனக்கு தந்த அந்த சந்தோஷத்தை இன்றும் நான் காத்துக்கொள்ள ஆவியானவர் எனக்கு உதவி செய்யறதுக்கு ஸ்தோத்திரம். அதே போல என்ன கேட்கிறவர்களும் ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை எப்பொழுதும் அனுபவிக்க வேணும். அந்த சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவர்களை கேட்பாரு, ஆண்டவரே எப்படி நீ சந்தோஷமா இருக்கிற கேட்க ஒரு சான்ஸ் கொடுத்து அவர்களுக்கு நாங்களும் அவர்களுக்கு இந்த ரட்சிப்பு நிச்சயத்தை சொல்றதுக்கு எங்களுக்கு சான்ஸ் தாருங்க ஆண்டவரே. இந்த சங்கமத்துக்கு ஊடாக இதை அறிவிக்க வேணும் ஆண்டவரே. உண்மை அறியாத ஜனம் இந்த ரட்சிப்புக்குள் வர வேணும் ஆண்டவரே. அதுதான் என்னுடைய வாஞ்சை. இங்கே செய்து கொடுக்கிறவர் ஒவ்வொருவரும் அதைத்தான் வாஞ்சிக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த சங்கமத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கோ. பிரதரையும் ரீட்டாவையும் பிள்ளைகளையும் இன்னும் அந்த சங்கமத்தோடு சேர்ந்த எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கோ ஆண்டவரே. இந்த நாளும் இந்த செய்தியை கேட்டவர்கள், கேட்க போறவர்கள் எல்லாருக்கும் ஒரு உற்சாகம், எல்லாரும் ஒரு தங்களுடைய லைஃப் ஒருக்க திருப்பி பார்த்து ஆண்டவரே மகிழ்ச்சியா இருக்க நீர் உதவி செய்யறதுக்காக சோத்திரித்து எல்லா துதிக்கணமையும் எல்லாமே இயேசு ராஜாவுக்கு உம்முடைய நாம முத்தம் செய்து உம்முடைய பாதார விந்தத்திலே நான் ஜெயமெடுத்தேன் என்று சோத்திரிக்கிறேன். எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்திலே ஆமேன், ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன், 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 ஆமேன். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இடத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். வானொலியை அலங்கரித்தீர்கள். பாடல்களோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, சாட்சிகளோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அதே வேளையிலே ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபித்தீர்கள். வானொலியையும் ஆசீர்வதித்து ஜெபித்தீர்கள். ஒருவருக்காக ஜெபித்து ஆசீர்வதித்தீர்கள். கர்த்தர் சந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழிநடத்துவாராக. அம்மா, God bless you. ஆமென். ஆமென், ஆமென். Thank you brother. Thank you. Thank you.
அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியரும் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கூடாக சாட்சிகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக துதி ஆராதனைக்கூடாக வேத வார்த்தைகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் அவருடைய குடும்பத்தாருடனும் சந்ததியாக இருந்து ஆசீர்வதிப்பாராக. தனிமையின் நேரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம் அவரோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆமென். ஆமென். தேங்க்யூ.